அழகுமதி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சுரேஷ் இதை கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு கேட்க, இல்லை ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை தட்டி கேட்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு தானே நாங்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் நீங்கள் எடுத்துக்குவீங்களா இல்லை அப்படின்னு சொல்லும்போதும், இங்கே பாரு இது போலீஸ் ஸ்டேஷன், இங்கே வந்து உன்னுடைய திமிரெல்லாம் காட்டிகிட்டு இருக்காதுன்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலன்னா அடுத்து நான் யாரை பார்க்கணுமோ உங்களை பார்த்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்க அழகுமதி. இதை கேட்ட உடனே சுரேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்து டேபிளை வேகமாக தட்டிட்டு கிளம்பி நிற்க, சரி நீங்கள் இவ்வளோ கோவப்படுறதுனாலையும் அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன்றதுக்காகவும் வேணால் உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறியா அப்படின்னு கேட்க, சார் இந்த வேலை உங்களுக்கு எப்படி கிடச்சிதுன்னு நல்லாவே தெரியும்ல சார் அப்படின்னு சொல்லி கேட்க, சுரேஷ் ரொம்ப டென்ஷனோட மதியை பார்க்குறாங்க. ரொம்ப டென்ஷன்லாம் வேணாம், முகத்தை தொடச்சிக்கோங்க அப்படின்னு இங்கே மதியம் சொல்ல, முறைச்சி பார்த்துக்கிட்டே நிற்கிற சுரேஷை பார்த்து ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ இது பண்ணுவீங்களோ தெரியாது, ஒன்று நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும், இல்லையா எங்கள் வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என் கூட வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உங்கள் வீட்டில் நானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் சார் விருப்பமே இல்லாத என்ன அந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இருக்க வைக்கிறீங்களே, உங்கள் வீட்டில் நான் இத்தனை நாள் ஸ்டே பண்ணல, அப்போ நீங்களும் என் கூட என் வீட்டில் ஸ்டே பண்ணி தான் ஆகணும், அப்புறம் கிளம்பி போகும்போது என்னையும் கூட கூட்டிகிட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே சுரேஷ்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்ல, ஓகே சார் அப்போ உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நீங்கள் டைரெக்டாக சொல்லிட்டீங்க, அப்போ நானும் என்னுடைய முடிவை சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நீங்கள் வரலனா ஈவினிங்க்கு மேலே நான் யாரை பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்க செய்வேன். என்னெல்லாம் உங்கள் வீட்டில் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு நிற்க வைக்கவே செய்வேன். என் ஃபேமிலியை பற்றி பேசினதுக்கும் என்னை பற்றி தப்பாக பேசினதுக்கும் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி உட்கார வச்சதுக்கும் இது எல்லாத்துக்கும் உங்கள் குடும்பம் என்கிட்ட மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இந்த கேஸ் நான் விட போகிறதில்ல. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லை, இந்த வேலை உங்களுக்கு திரும்ப கிடைக்க நான் தானே காரணமாக இருந்தேன், திரும்ப இந்த வேலை உங்களை விட்டு போகிறதுக்கும் நான் மட்டுமே தான் காரணமாக இருப்பேன், யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கிளம்பி போயிடுறாங்க. இதை கேட்ட சுரேஷ்க்கு செம்ம டென்ஷன் கோவம் எல்லாம் வரத்தான் செய்யுது. அமைதியாக இருக்க அந்த சுரேஷ் யோசனை பண்ணியபடியே இருக்காங்க. தங்கராஜ் மாமா கிட்ட அதை சொல்லலாமா வேணாம், ஏற்கனவே அவர் என்னை கழுவி ஊற்றிட்டு இருக்காரு, இதில் இதை வேற சொல்லணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சுரேஷ் வந்துட்டு வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. ஈவினிங் வீட்டுக்கு வர சுரேஷ் வந்துட்டு, அப்பா எனக்கு முக்கியமான மீட்டிங் வெளியூரில் போட்டிருக்காங்க, ஸோ அங்கேருந்து ஸ்டே பண்ணி போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, என்னடா திடீர்னு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அதுவும் கொஞ்சம் போனால் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு தோணுது, அதனால தான் போகிறேன்னு சொல்ல, சரிடா சுரேஷ் நீ இவ்வளோ தூரம் கேட்குற, அதுவும் வேலை சம்மந்தமாக தானே, நீ போயிட்டு வா அப்படின்னு ராகவன் சொல்ல, சரிடா நேரத்துக்கு சாப்பிடு நேரத்துக்கு தூங்கு, நடந்த பிரச்சனையை நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அண்ணி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிளம்பி போக, அப்போ தான் தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. என்னடா மாப்பிள்ளை எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்ல, மாமா ஒரு வேலை சம்மந்தமாக தான், ட்ரைனிங் விஷயமாகவும் என்னுடைய ப்ரமோஷன் விஷயமாகவும் ஒரு 10 நாள் ட்ரைனிங் தான் போடுறாங்க, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன் மாமான்னு சொல்ல, என்னடா திடீர்னு சொல்லி கேட்க, திடீர்னு வந்துச்சு மாமா, இப்போ வீட்டில் சொல்லிட்டு நேராக அங்கே தான் கிளம்புனேன், நீங்களே வந்துட்டீங்கன்னு சொல்ல, சரிடா சுரேஷ் பார்த்து போ அப்படின்னு சொல்ல, எத்தனை நாள்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 10 days மாமா, அதுக்குள்ளே நான் வந்துடுவேன், முடிஞ்சால் முன்னாடியே முடிச்சுட்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, சரிடா சுரேஷ் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்க சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்களெல்லாம் சமாளித்து நான் வந்து சேரத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே நினச்சிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நான் ஸ்டேஷனுக்கு வேறு போயிட்டு வரணுமே நினச்சிட்டு நேராக மதி வீட்டுக்கு போகிறாங்க. மதி அப்போ தான் வீட்டுக்கு வெளியே வந்து கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகலான்னு நிற்கும் போது சுரேஷ் பேக்கும் கைமா வந்து இறங்குறத பார்த்ததும் மதியும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க இனி எதுவும் பேச மாட்டாங்களாமா அப்படின்னு அம்மா அப்பாவை பார்த்து கேட்க, இல்லடி அது வந்துன்னு சொல்ல, இனி எத்தனை நாள் வேணாலும் நான் இங்கே ஸ்டே பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போதும், அதெல்லாம் நீ எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் மதி, மாப்பிள்ளை தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. உள்ளே கூப்பிடுறாங்க. இங்கே உள்ளே போகிறாங்க. இங்கே சுரேஷும், வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை இதான் உங்கள் ரூமு, மதி இப்போ தான் எங்ககிட்ட விஷயத்த சொல்லிச்சு, நீங்கள் இங்கே வர போகிறதா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்குள்ளே சமைக்கிறதுக்காக போகிறாங்க. கூடவே அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சுரேஷ் நேராக ரூம்குள்ளே போயிட்டு தூக்கி வீசிட்டு, நீ நினச்சதை சாதிச்சிட்டேன்னு மட்டும் நினச்சி சந்தோஷப்படாத, எல்லாம் ஒரு அளவுதான்னு சொல்ல, சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அழகுமதியும் அறிவுமதியும் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. வந்ததுக்கு பிறகு எங்கே தன்னுடைய மாமா வந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா அப்படின்னு உள்ள ரூம்குள்ளே போக அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. உள்ளே வா அப்படின்னு கூப்பிடும்போது உள்ளே போகிறாங்க. அறிவுமதியும், மாமா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் அங்கே சுரேஷ் உட்காந்துருக்காங்க. சரி மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆமாம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதான் ஒரு கேடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே சுரேஷும். சுரேஷ்க்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு இங்கே வெளியே வந்து கூப்பிட்றாங்க. வெளியே
கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சுரேஷ் வந்துட்டு டென்ஷனாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு உள்ளே போகிறார். சாப்பாடு எப்படி இருக்கு மாப்பிள்ளைன்னு கேட்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. என்னடி மாப்பிள்ளை இப்படி இருக்காருன்னு சொல்ல, ஆமாம் அவர் என்ன இங்கே சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் நீ மாப்பிள்ளை நினைக்கிறேன், ஆனால் அவர் அப்படி நினைக்கலம்மா, விடுமா, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி இருக்காங்க. அடுத்த நாள் அவர் டியூட்டி கிளம்பி போக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அழகுமதியும் வந்துட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. இங்கே சாப்பாடு அப்படின்னு 2 பேருக்குமே சாப்பாடுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்றாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு இதில் உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு, இல்லை மாப்பிள்ளை நான் ஏற்கனவே அந்த வீட்டில் உங்கள் அண்ணிக்கிட்ட நான் கேட்டுட்டேன் மாப்பிள்ளை, அவங்க சொல்லி தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய்ட்றாங்க. அங்கேருந்து போனதுக்கு பிறகு அழகுமதி வந்துட்டு கால் பண்ணுறாங்க சுரேஷ்க்கு. என்ன எஸ்ஐ சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண அப்படின்னு கோவமாகவே எங்கள் சுரேஷ் கேட்குறாங்க. அதுக்கு அழகுமதி சொல்கிறாங்க, இல்லை சில விஷயங்களை உங்ககிட்ட ஃபோனில் தான் பேச முடியும், ஏன்னா நேரில் தான் நீங்கள் என்னை கண்டாலே கத்துறீங்களே, என்னை பேச வர்றதும் கிடையாது, அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல சொல்ல வந்த விஷயத்த சொல்லிவிட்டு ஃபோனை வை, இல்லைனா நான் கட் பண்ணிவிடுவேன்னு சுரேஷ் மிரட்டேன். சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க, இல்லை நான் எத்தனை நாள் உங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்திருப்பேன், ஒரு 1 மந்த்துக்கு மேலே இருக்குமா, இந்த 1 மாதமும் உங்கள் வீட்டில் நான் எப்படி இருந்தேனோ அது போல் தான் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த வீட்டில் உங்கள் அம்மா அப்பா பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. எனக்கு உங்கள் வீட்டில் கிடைக்கிற மரியாதைக்கும் உங்களுக்கு என் வீட்டில் கிடைக்கிற மரியாதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மருமக பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு உங்களை கொண்டாடுவாங்க, ஆனால் அந்த வீட்டில் அதாவது மருமக நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்ம பொண்ணு மாதிரி நினச்சி யோசிப்பாங்களா? அதுதான் கிடையவே கிடையாது. இதான் பொண்ணுங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இது இப்படி தான் இருக்கணும், இதை ஏற்றுட்டு பழகிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு அவமானம் என் வீட்டில் நடந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? இந்நேரம் தூக்கி போட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டீங்க. உங்களை என் வீட்டில் மரியாதையை நடத்துறதுனால தானே இன்னமும் அங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமோ இங்கே சுரேஷ் வந்துட்டு அப்படியே யோசனையோடு இருக்காங்க. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் ஏன்னு உங்களுக்கு புரியும். உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணமும் இதுதான். மேலும் உங்களை கம்பல் பண்ணி அங்கே இருக்க வைக்கணுன்றதுக்காகலாம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அழகுமதி ஃபோனை வச்சிடறாங்க. இது கேட்ட சுரேஷ் அப்படியே டென்ஷனோட இங்கே சாப்பாட்டை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இங்கே இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. உடனே தன்னுடைய அன்னிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுடா சுரேஷ் அப்படின்னு கேட்க, இங்கே ட்ரைனிங்லாம் அப்படியே போயிட்டுருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல, நான் இப்போ டியூட்டிக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லும்போது, என்னடா நேற்று தான் கிளம்புனேன் இன்றைக்கி டியூட்டிக்கு வந்துட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, இல்லை நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுரேஷ், நான் வீட்டில் அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்ல, சரிங்க நீ அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அண்ணி ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இதை கேட்ட உடனேயே அழகுமலருக்கு பயங்கர ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன சுரேஷ் கேட்டேன் அப்படின்னு கேட்க, இல்லை நீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே கண்கள் இங்கே எப்படி பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு அங்கே சுரேஷ் கேட்குறாங்க. இல்லைடா சுரேஷ், இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து என்னை அக்கறையாக யாரோ சாப்பிட்டியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்டதில்ல உன் அண்ணனை தவிர. ஆனால் இந்த வீட்டில் நீ முதல் தடவையாக நீ கேட்டிருக்கல, எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு அங்கே அழகுமலர் வந்துட்டு சொல்கிறாங்க. சுரேஷும் இதை கேட்ட உடனே இந்த வார்த்தை கேட்டதும் நொறுங்கி போக ஃபோனை கட் பண்ண, அழகுமதி சொன்ன ஒவ்வொரு விஷயம் உண்மைதான்றதை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனாலும் அன்னைக்கும் தடபுடலான சாப்பாடு விருந்து எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுடைய கவனிப்பும் இங்கே சுரேஷ்க்கு வந்துட்டு பிடிக்கவும் செய்யுது. சரி, அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய அழகுமதியை வந்துட்டு கூப்பிட்றாங்க. கிளம்பு வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, மாப்பிள்ளை அங்கே எதுவும் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ முதல் தடவையாக அக்கறையாக பேசுகிற சுரேஷை பார்த்து அதிர்ச்சியோடு இருக்காங்க இங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. அதுக்கு பிறகு அழகுமதியை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசலில் வந்து நிற்கிற அழகுமதியை சுரேஷையும் பார்த்து அடுத்த நிமிஷமே இங்கே வீட்டில் இருக்க அந்த ராஜலக்ஷ்மி ராகவனுக்கு அப்படியே ரொம்ப கோவம், அளவுக்கு அதிகமான கோவம் எல்லாம் வரதான் செய்தும். என்னடா பண்ணிகிட்ருக்கேன், நீ எதுக்கடா இவளை போய் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, வீட்டுக்குள்ளே வந்து பேசிக்கலாம், எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்ல, இதுக்கு மேலே வேடிக்கை பார்க்குறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கோவமாக கத்துறாங்க. அம்மா முதல்ல நீ உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதியை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அழகுமதியும் உள்ளே வந்து நிற்க அழகுமலருக்கு மதியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏய் இப்போ என்னாச்சு, நீ இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த, மாப்பிள்ளை சொன்னது உனக்கு நினைவு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எங்கள் சுரேஷ் வந்துட்டு, அம்மா
அந்த வீட்டுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்க வித்தியாசத்தை நிறையவே பார்த்து, அம்மா நீங்கள் நம்ம குடும்பம் அவமானப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க, ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம அவமானக்கூடாதுன்றதுக்காக நடந்துக்கிறாங்க. மதி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி உள்ளே போகிறாங்க. இங்கே சுரேஷ் வந்துட்டு யார்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, இத்தனை வருஷத்துல இவன் நம்மளை எதிர்த்து பேசியிருக்கானாங்க, நம்மளை மீறி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுருக்கானாங்க, இவன் என்னதான் இப்படி சுக்குப்பிடி போட்டு நம்ம பிள்ளைய மயக்குனாலோ தெரியல, வேண்டாம் இவ கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவனை இப்படி இவனே போய் அவளை கூட்டிகிட்டு வர அளவுக்கு அப்படி என்னதாங்க பண்ணா, என்னமோ பண்ணி அந்த குடும்பமே நம்ம பையனை மயக்கிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறாங்க எங்கள் ராஜலக்ஷ்மியும். மாப்பிள்ளைக்கு ஃபோனை போடுன்னு பதட்டப்படுறேன். எங்கள் ராகவனும் ஃபோனை போட்டதும் இந்த விஷயத்த சொன்னோன்னே, நம்ம மாப்பிள்ளை சுரேஷா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை சுரேஷ் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டானா, அவங்ககிட்ட நான் சொன்னது எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு உடனே கால் கட் பண்ணிவிட்டு அந்த சுரேஷ்க்கு கால் பண்ணுறாங்க. என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில் அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. இல்லை மாமா அது வந்துன்னு சொல்லும்போது, டேய் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று நீ செய்கிறது ஒன்று, நீ அந்த பொண்ணுக்கு கீழே அடங்கி தான் போயிட்ட, நீ இப்படியே வாழணும் முடிவு பண்ணனா உன் வாழ்க்கை அடிமை வாழ்க்கையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை மாமா, நீங்களாம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம்னு சொல்ல, நானாக எதுவும் நினச்சிக்கிறதுக்கு என்னடா இருக்குது, நீ நடந்துக்கிற விதம் தான் எங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் எடுத்து காட்டிட்டே, இதுக்கு மேலே நாங்கள் என்னடா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. தங்கராஜ் இப்படி சொன்ன உடனே, மாமா அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணணும். தங்கராஜுக்கு ஒரு மாதிரி முகத்தில் அடித்த மாதிரியும் அவமானமாகவும் போயிடுது. டென்ஷனோட அவரும் ஃபோனை கட் பண்ணுறாரு. மாப்பிள்ளை சுரேஷ் இந்தளவுக்கு ஆயிட்டானா, அந்தளவுக்கு அந்த பொண்ணு தான் முக்கியம்னு அவன் போயிட்டானா அப்படி நினச்சி ரொம்ப டென்ஷனோட நிற்கிறாங்க. அழகு மலர் அதுக்குள்ளே ரேவதி கிட்ட விஷயத்த சொல்ல ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சுரேஷ் மாறினது ஒரு விதத்தில் சந்தோஷம்தான், அவனாவது மாறினானே நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன்னு ரேவதியும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் தங்கராஜ் முகமும் சரியில்லை, வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுடைய முகமும் சரியில்லை. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் இங்கே சுரேஷ் புரிஞ்சுக்கிறாங்க, பொண்ணுங்க வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கைக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்கல்ல அப்படின்ற யோசனையோட தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஸ்டேஷனில்.